Greetings to all teachers and students. This is MU's Kalviamudi channel presents Fundamental Language Skills. Thiran Workbook 6 to 8, Topics 3rd and 4th. Conversation and Write Simple Words. Page 7 to 11. In these topics, contents are alphabet introduction and use simple sentences in conversation. Learn parts of the body, handwriting practices. The same content, the LO number is LO103, LO308, LO103, LO314, LO205 and LO115. First of all, Teacher's Handbook Classroom Activity 1. Using the link of Kalvi TV official YouTube channel and read the words given in the annexer. Annexer pages, module number 3, page 31 and 32. After the words practice, we come to the workbook. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒர்க் புக்கு எடுத்துப்போம். இதுல நம்ம எல்ஓ நம்பர் கொடுத்துருக்கோம். அதுல என்ன கண்டென்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். சவுண்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ண ஜேல இருந்து எம் வரைக்கும் நமக்கு பிராக்டிஸ்க்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டிவிட்டியில. இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜக், mat, library, kitchen. Move on the second one, the classroom activity. இங்க ஆக்டிவிட்டில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்த உடனே நம்ம அவங்க கிட்ட ஸ்கூலை சுத்தி போய் பார்த்துட்டு வர சொல்ல போறோம். After visiting the place, ask some questions like this. How do you come to school? What do you see in the school? What do you like in the school? Where is the food prepared? Elicit answers from students. I come to school by dash. I saw dash. I like dash. The food is prepared in dash. இந்த ஆக்டிவிட்டி மூலமா சின்ன சின்ன சென்டென்ஸை கான்வர்சேஷன் வழியா நம்ம இந்த குழுவாக நம்ம பசங்களுக்கு கற்பிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸை நம்ம குழுவாகவும் அமர வச்சு ஒர்க் புக்ல நம்மளுக்கு பேஜ் நம்பர் 7ல எக்ஸசைஸ் நம்பர் 2ல கொடுத்துருக்க ஆக்டிவிட்டியை மறுபடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கான எல்ஓ 308. பார்க்க போறது ஒர்க் புக்ல கொடுத்துருக்க 2வது ஆக்டிவிட்டி, டாக் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் வாட் டு யூ டூ எவ்ரி டே. இதோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, சிம்பிள் சென்டென்சஸ் இன் கான்வர்சேஷன். எல்ஓ மீனிங்ஃபுல் ஷார்ட் சென்டென்சஸை இங்கிலீஷ்ல ஓரலாகவும் ரிட்டனாகவும் அவங்க சொல்ல தெரியணும். எல்ஓ நம்பர் 308. பசங்க ஸ்கூலுக்கு வந்த உடனே ஸ்கூல்ல போயிட்டு எல்லா பிளேசஸையும் விசிட் பண்ணிட்டு வர சொல்றோம். விசிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சில கேள்விகளை கேட்கிறோம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் பதில் சொல்றாங்க அப்படின்றத நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலமா பார்க்க போறோம். ஹவு டு யூ கம் டு ஸ்கூல்? ஐ கம் டு ஸ்கூல் பை பஸ். I come to school on foot. What do you see in the school? I see the playground, HM room, high-tech lab, science lab, the noon meal kitchen, parking area and library. Teacher கேக்குறாங்க, what do you like in the school? I like playground, high-tech lab and library. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்களுடைய வியூவுக்கு தகுந்த மாதிரி அவங்க பதில் சொல்லட்டும். வேர் இஸ் த ஃபுட் ப்ரிப்பேர்டு? த ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த நூன் மில் கிச்சன். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகலாம். அடுத்ததான் நமக்கு கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் யூசிங் த க்ளூஸ். இங்கே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நம்ம யூஸ் பண்ணி இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸை நம்ம ஃபில் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஒருத்தவங்களா அவங்கள ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இதோட கண்டென்ட் என்னன்னா, ஸ்டூடெண்ட் யூசஸ் சிம்பிள் சென்டென்சஸ் இன் கான்வர்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் உமா மகேஸ்வரி. ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர். ஐ வில் ட்ரீட் த சிக். ஐ வில் ஹெல்ப் எவ்ரி ஒன். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள தன்னை நர்ஸாகவும், தன்னை ஃபார்மராகவும், தன்னை பைலட்டாகவும், தன்னை டீச்சராகவும், செஃப்பாகவும், போலீஸாகவும் அண்ட் இன்ஜினியராகவும் சென்டென்ஸை மேக் பண்ணி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் த லாஸ்ட் எக்ஸசைஸ், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஹவு டு யூ கம் டு ஸ்கூல்?
I come to school by bus. பஸ்ல வரவங்க I come to school by busன்னு சொல்லட்டும். ஆட்டோல வரவங்க I come to school by auto. நடந்து வரவங்க I come to school on foot. இப்படி அவங்கவுங்க எப்படி வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின், what do you want to become? I want to become a doctor. I want to become an engineer. I want to become a teacher. I want to become a pilot. Next question, where do you live? I live in Chennai. அவங்கவுங்க எங்க இருந்து வராங்களோ அந்த ஊரை சொல்லி பழகிறதுக்கு நம்ம practice பண்ணணும். Next activity is practice the trace pages. Then we have to move on fourth unit. Write simple words. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிக்கான லிங்கை பசங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கணும். அடுத்தது தொடர்ந்து நம்மளுடைய புக் பேஜ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ப்ராக்டிஸை வித் பிக்சரோட இருக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கடுத்து தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க் புக்கு வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய அல்பபெட் இன்ட்ரடக்ஷன் N to Q ப்ராக்டிஸ் பண்ணுறோம். குயின், பென், நெஸ்ட், அவுல். தென் அடுத்த கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி நம்மளுடைய டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் இருக்கு. இதோட இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இதில் வேர்ட் கார்ட்ஸ் தனியாக எடுத்துக்கணும், பிக்சர் கார்டு தனியாக எடுத்துக்கணும். பசங்க கிட்ட வேர்ட் கார்ட்ஸையும் பிக்சர் கார்டையும் வச்சு நம்ம ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். இந்த ஆக்டிவிட்டியில் பசங்களை குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 2 குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு குரூப் பிக்சர் கார்டும் ஒரு குரூப் வந்து வேர்ட் கார்டும் கொடுக்குறோம். 2 குரூப்லேயும் நல்லா வேர்டை சத்தமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பிக்சர் கார்டையும் வேர்ட் கார்டையும் மேட்ச் பண்ணி சில ஆக்டிவிட்டிஸை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆக்டிவிட்டி, சூஸ் த வேர்ட் அண்ட் ரைட் த சென்டென்சஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் ஆக்டிவிட்டி அசோசியேட்ஸ் வேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ். பிக்சரோட இருக்கக்கூடியதை நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் மை நோஸ். These are my eyes. This is my mouth. Then third activity, read and fill in the blanks. This is my hair. This is my ears. This is my nose. The fourth activity, use of vocabulary related to the subjects. LO number 314. Write about the picture using the parts of the body. Given the picture is Nila, we have to make some simple sentences. She is Nila. She has 2 eyes. She has 2 ears. She has 2 hands. She has 2 legs. She has 1 nose. She has 1 mouth. After that, trace the practice pages. We will meet the next video. Thank you. Like, share, comment. Do subscribe our channel. Thank you one and all.